மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெய்லி வச்சிருவோம். சென்சஸ் கரெக்டாக சப்போர்ட்லேயே வந்திருக்கான். இந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே ஓடிடும். நாளைக்கு திங்கக்கிழமை பை தான் ஆகும். ஏன்னா ஒரு கேண்டில் மேலே வந்துட்டு தான் அதுக்கப்புறம் கீழே போனாலும் போகும். இப்படி ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துட்டு பிலோ ஓப்பன் போட்டால் அப்புறம் கீழே போயிடுவோம். இந்த இதுக்கு கீழே ஓப்பன் போட்டான்னா கீழே போயிடும். இப்படி ஓப்பன் போட்டான்னா அப்புறம் கீழே ஓடிடும். ஏன்னா வீக்லியில் ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது மார்க்கெட்டு. இந்த இதை உடச்சிட்டுனா கீழே இங்கே வரை வந்துடும். ஆனால் எப்படியும் உடைச்சிருந்தான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கீழே தான் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பையர் ஓப்பன் வந்து இந்த பையர் ஓப்பன் ரிஜெக்ட் தான் இருக்குது. பிரேக் பண்ணி கீழே தான் போகுது. அப்போ இங்கேயும் ஒருத்தர் இருக்கான் கீழே, இவனை பிரேக் பண்ணணும். கடைசி கேண்டில் எப்போதும் பிரேக் ஆகுதோ அப்போ வந்து ட்ரெண்டு மாறி ரொம்ப கீழே இப்படி பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த கேண்டில் உள்ளே வந்துச்சுன்னா அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். என்ன சொல்லுதுன்னு பார்த்து அடுத்த கேண்டிலே உள்ளே வரதுன்னா அடுத்த கேண்டிலே உள்ளே வந்துடுவான். அப்படி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னை பார்த்து தான் எடுக்கணும். பார்த்துட்டு ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த இதில் உள்ளே போன பிறகு உள்ளே வராமலே ரிஜெக்ட் ஆகிரும். இப்படியே கீழே போயிடும். இப்படி நடக்கும். இப்படி நடந்தால் கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வராது. சரி, எப்படி இருக்குன்ட்டு 5 மினிட்டில் பார்ப்போம். நல்லா ஒரு 3 மணிக்கு அப்புறம் பெரிய கீழே விழுந்துட்டு மார்க்கெட் என்னன்னு தெரியல. அமெரிக்காவில் ஏதோ ராக்கெட் ஒன்று வெடிச்சிட்டு அதனாலயா வேறு என்ன பிரச்சனையோ தெரியல. சரதாரன் நல்ல நிறையா பாயிண்ட்டு இறங்கிடுச்சு. 5 மினிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில். இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். மார்க்கெட்டு இந்த பையரை பிரேக் பண்ணி கீழே வருது. இங்கே ஒரு ஸ்விங் இருக்கான். இவனை உடைக்கணும். ஃபஸ்ட் டைம் வரும்போது உடைக்காது, 2ஆவது டைம் வரும்போது உடைச்சி கீழே. அதேமாரி ஃபஸ்ட்டு மார்க்கெட் உள்ளே போகுது, இந்த பையர் ஓப்பனை பிரேக் பண்ணல. 2ஆவது டைம் இந்த இதை கீழே பிரேக் பண்ணிடுச்சு. கடைசி கேண்டில் இதில் ஒரு கடைசி கேண்டில் இருக்குது. கீழே பிரேக் பண்ணி செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லுது. திரும்ப மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு கேண்டில் கொடுத்து இப்படி பை ஆகுது. அதே இடத்துல வந்து பை ஆகி அப்புறம் மேலே போகுது. போனாலும் இது டார்கெட் ரீச் ஆகலை. ஒரு கிட்ட வரும்போது கீழே ரிட்டர்ன் ஆகுது. இதில் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஏன்னா இதில் ஒரு வீக் செல்லர் இருக்கும். ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் கரெக்டாக அந்த இடத்துல லாஸ்ட்டு கேண்டில் தான் பை ஆகுது. இந்த 2 கேண்டில் எடுத்துருக்கலாம். முக்கால்வாசி தூரம் போய் தான் டார்கெட், இவ்வளோ தான் டார்கெட்டு. அது முக்கால்வாசி தூரம் போகும்போதே எக்ஸிட் பண்ணியிருக்கணும். அதில் இப்போ 2ஆவது இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இது சூப்பர் ட்ரேடு. இதுதான் ட்ரேடு. இது வந்து அதிர்ஷ்டம் தான் மேலே போகும், இல்லைன்னா கீழே ஓடி வந்துடும். இந்த கேண்டில் ஒரு கேண்டில் வச்சு எடுக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு பையரை செல்லர் வின் பண்ணுறான், அடுத்தது கேண்டில் ரிஜெக்ட் ஆகிறோம், உள்ளே போகலை, மேலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே என்ட்ரி எடுக்கலாம். இதோட டார்கெட்டு இங்கே தான், இவ்வளோ தான். இந்த கடைசி பையர் செல்லர் வின் பண்ண தான் டார்கெட்.
இது ஒரு டார்கெட்டை எக்ஸிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பையர் ஓப்பனில் ஒரு லைன் போட்டிருப்போம், உள்ளே வருது. இப்போ என்ன சொல்லுதுன்னா பையர் இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த பையரை பிரேக் பண்ணி மேலே உள்ளே போகலை. உள்ளே போச்சுன்னா அப்புறம் ட்ரெண்டு மாறும். இங்கேயும் டார்கெட் ரீச் ஆகலை, கீழே இறங்குது. இதுலேயும் கீழே உள்ளே போயிட்டு திரும்ப வருது. இந்த பையருக்காண்டி தான் அப்படி சொல்லியிருக்கு. இப்போ அந்த இது இப்படி கண்டினியூவாக ரிஜெக்ட் ஆகிருக்கணும். இது இப்போ உள்ளே போகக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ஸ்விங்கு, ரெண்டாவது ஸ்விங் உள்ளே போகக்கூடாது. கொஞ்சம் சின்னதாகிட்டு சொல்கிறேன். இப்போ இந்த இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்விங்கு கொடுத்துருக்கு, ரெண்டாவது ஸ்விங்கு இங்கே வந்திருக்கணும். இந்த ஸ்விங்குக்கு டச் பண்ண வந்திருக்கணும். இது அங்கே மேலேயே திரும்பி நிற்குது. அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்கான். இந்த பையர் ஓப்பனுக்குள்ளே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி பை ஆகுது. இது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இதை மேலே அப் ட்ரெண்ட் ஆக போதா அப்படின்னு பார்க்குறக்கு இந்த கடைசி கேண்டிலில் ஒரு லைன் போட்டு வச்சுக்கணும். மார்க்கெட்டு கீழே இறங்கி டார்கெட் ரீச் ஆகிட்டு உள்ளே ரிட்டர்ன் வரும்போது இப்படி கேண்டிலில் லைன் போட்டு வச்சுக்கணும். இதை பிரேக் பண்ணி உள்ளே போயிட்டுனா அப்புறம் ட்ரெண்ட் அப்புறம் மாறும்போது எனக்கு இன்னும் பிரேக் பண்ணல, கரெக்டாக அதுலையா திரும்புது. அப்புறம் திரும்ப கீழே போய்ட்டு மார்க்கெட்டு மேலே வருது. கீழே இறங்கிட்டு திரும்ப மார்க்கெட்டு வருது. கடைசி கேண்டில் ஒரு லைன் போட்டுருக்கோம். இது ரிஜெக்ட் தான் ஆகுது, உள்ளே போகலை. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் விட்ட அப்புறம் இதில் இந்த பையர் செல்லர் வின் பண்ண அப்புறம் இதில் ஒரு என்ட்ரி போடலாம். என்ட்ரி போடும்போது இதில் மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும், அந்த லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னு. ஏன்னா இந்த இதுதான் திரும்புகிற இடம். பையர் செல்லர் வின் பண்ண இடம் தான் திரும்புகிற இடம். இதில் திரும்பாது. ஏன்னா இந்த இப்படி திரும்பி வரும்போது இதை பிரேக் பண்ணிடுச்சு. இது கடைசி கேண்டில். மார்க்கெட் கீழே இறங்கி ரிட்டர்ன் ஆகும்போது இது கடைசி கேண்டில். இதில் ஒரு லைன் போட்டு வச்சுக்கணும் போதும். இதை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. அப்போ செல்லர் தான் இருக்கான்னு சொல்லுது. செல்லர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுது. மேலே போனாலும் இந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணி மேலே போகலை. அப்போ கன்ஃபார்மாக டவுனாக தான் ஆக போகுதுன்ட்டு ஒரு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கும்போது எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த கேண்டில் கழிச்சு பிறவாட்டம் எடுத்துடலாம். அப்படியே இறங்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு பையிங் ப்ரெஷர் வருது. பிரேக் பண்ண பிறகு அந்த செல்லர் வின் பண்ணவரும் அந்த இடத்துல கரெக்டாக ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகுது. அப்புறம் இந்த பைரோப்பெல்லாம் லைன் போடுவோம், உள்ள வருதான்னு பார்க்கணும். வரல. இந்த பைரோப்பெல்லாம் லைன் போடணும், உள்ள வருதான்னு பார்க்கணும். வரல. இந்த பைரோப்பெல்லாம் லைன் போடுவோம், உள்ள வரல. அதுக்கப்புறம் இந்த பைரோப்பெல்லாம் லைன் போடுவோம். இதுதான் இதில் உள்ள வந்துருச்சு. இந்த கேடியில் வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். இந்த பையர் ஓப்பனும் உள்ளே வந்துருச்சு. ஆனால் பிரேக் ஆகலை, ஆனால் உள்ளே வந்துருச்சு. அப்போ எக்ஸிட் பண்ணிடணும். இல்லைன்னா வெயிட் பண்ணால் ஃபுல்லாக வின் பண்ணால் தான் நான் எக்ஸிட் பண்ணணும். அப்போ இந்த கேண்டில் இந்த பாடிக்குள்ளே போன அப்புறம் அந்த கேண்டிலில் எக்ஸிட் பண்ணிடணும். அப்புறம் மேலே போகிறோம். மேலே எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு இந்த ஸ்விங்கிலேருந்து திரும்பி போயிருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக போகும்போது. இப்போ ஒரு ஸ்விங் இருக்குன்னா இப்போ இது ஒரு ஸ்விங் மேலே போகும்போது அதில் நின்று போகணும். இதில் கீழே இறங்கி அப் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னா இதில் கீழே இறங்கி திரும்ப அதில் ஒரு இந்த கடைசி கேண்டிலேருந்து பையாகி போயிடுச்சுன்னா அப்போ ட்ரெண்டு இன்னும் மேலே போயிட்டே இருப்போம். கீழே ரிட்டர்ன் ஆகாது. ஒரே ஐடியா மேலே போயிட்டுனா இந்த லைன்லேருந்து திரும்பணும். அது இந்த இடத்துல கொஞ்சம் பையாகிருக்கு. அது ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு கீழே இறங்கிட்டான். இறங்குனா இந்த கடைசி கேண்டில் வந்தான். இவனை பிரேக் பண்ணி கீழே போகுதான்னு பார்க்கணும். பிரேக் பண்ணிட்டான்னா விட்டுறணும், அவ்வளோதான். அதுலேருந்து பையாகிறக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும் அப் ட்ரெண்டுக்கு. இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் தான். இதில் என்ட்ரியே எடுத்துருக்க முடியாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒன்றும் இங்கனையாட்டம் திரும்பி போயிருக்கணும். அது உள்ளே போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருக்கு. இல்லைன்னா இங்கே வந்தப்பறம் இதை பிரேக் பண்ண பிறகு இதில் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்தால் அப்போ எடுத்துக்கலாம். அதில்
இது கொண்டு ஒரு கேண்டிலு ஸ்லோவாகி ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் வந்து அதை பிரேக் பண்ணிடணும். இந்த பையர் ஓப்பனும் உள்ளே போகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே இருக்கணும் போது, அப்போ தான் கீழே இறங்கும். பையர் ஓப்பன் உள்ளே போயிட்டுனா ஸ்லோவாகிடும். இப்படி ஒரு கேண்டில் வந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கிச்சுன்னா அப்போ தான் என்ட்ரி எடுக்க முடியும். சும்மா இவ்வளோ தூரம் இறங்கிட்டேங்கிற கேண்டிலாம் எடுக்க முடியாது. ஏன்னா உள்ளே வந்து பையர் இருக்கான்னு காமிச்சிருச்சு, பையிங் ப்ரெஷர் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்திருக்கு. ஆனால் திரும்பும்போது எந்த இதுவும் இல்லை. பையர் செல்லாம் எப்படி நடந்திருக்குன்னா, இந்த பையர் செல்லரை வின் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கேண்டில் வரணும். வந்து இந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு பையர் வந்து இந்த கடைசி கேண்டில் வின் பண்ணாமல் அதுக்கப்புறம் இது க்ரீன் கலர் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் இப்படி கீழே இறங்கிச்சுன்னா அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அப்போ ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிட்டு அப்போ ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இது வந்து டைரெக்டாக இறங்கிடுச்சு, நம்ம எடுக்க முடியாது. எடுக்கணும் வேறு, நம்ம அதிலலாம் எடுக்கின்ற இந்த மாதிரி இதுக்கு ஆசைப்பட்டு எடுத்துட்டோன்னா வேறு நிறைய ஏமாந்து போயிடும் போதுருங்க. நிறைய இது இப்படி தான் ஏமாற்றும். அப்படி மேலே போகிற இதுலலாம் வரும்போது நல்லா அப் ட்ரெண்டாக இருக்கும்போது சிலவங்க இப்போ டப்புன்னு எடுத்துருவாங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதில் எப்படி எடுக்கணும்னா, இந்த பையர் செல்லர் வின் பண்ணதுக்கப்புறம் இதில் செல்லரை வின் பண்ணல, இதில் வின் பண்ணியிருக்கான் ஆனால் கீழே பிரேக் பண்ணிடுச்சு. அப்புறம் இதில் வின் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு ரெட் கலர் கேண்டில் வரணும். ரெட் கலர் கேண்டில் வந்து அதை பிரேக் பண்ணணும், ஒரு பையர் வின் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே இறங்காது, அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிரும். அப்புறம் எதில் இறங்கணும்னா இந்த ஸ்விங் இருக்குன்னா ஸ்விங்கிலேயே திரும்பணும். ஸ்விங்கை பிரேக் பண்ணி போச்சுன்னா திரும்ப அந்த ஸ்விங்கிலேயே பை பண்ணி போகணும். இதில் திரும்ப பை ஆகி திரும்ப மேலே போகணும், கீழே இறங்கக்கூடாது. இதுதான் ட்ரெண்டு. உள்ளே போச்சுன்னா இப்படி நடக்கணும், இதிலேருந்து திரும்பிச்சுன்னா இந்த இடத்துலேருந்து திரும்ப பை ஆகணும். இந்த இடத்துல போய் திரும்புதுன்னா இந்த ஸ்விங்கிலேயே போய் திரும்புதுன்னா திரும்ப கீழே வந்து கடைசி கேண்டில் வந்து இந்த கடைசி கேண்டில் வந்து பையாகி திரும்ப மேலே போச்சுன்னா அப்போ டபுள் பாட்டம் ஆகிரும். அப்போ அடுத்த ஸ்விங்கு எங்கே இருக்கோ அது வரையும் கொஞ்சம் நல்லா போகும், புரியுது. அப்போ இந்த இது வரையும் மட்டும் போகணும், அந்த பையர் ஓப்பன் வரையும் மட்டும் போகும். கீழேருந்து போகும்போது அவ்வளோ பையர் ஓப்பன்னா கண்டாலே ஒரு பை பண்ணிட்டு தான் போவோம், ஸ்லோ ஆகிட்டு தான் போவோம். டக்குலாம் பையர் ஓப்பனர் உள்ளே போயிடாது மார்க்கெட்டு, எப்போதும் அப்படி தான். அது எதாட்டம் இந்த மாதிரி நியூஸ் எதுவும் வந்தால் தான் ஆகும். இல்லைன்னா பையர் ஓப்பன் உள்ளே போய் மேலேருந்து ஒரு சின்ன ஒரு ரெட் கலர் கேண்டில் போட்டு திரும்ப அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணி மேலே போவோம். இல்லைன்னா அதில் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிட்டு தான் போவோம். இதில் எந்த இதிலலாம் என்ட்ரி எடுத்துக்கலான்னா இந்த என்ட்ரி சூப்பர் என்ட்ரி. நான் எடுத்த இந்த என்ட்ரி தான் எடுப்பேன், இது மட்டும்தான் எடுப்பேன். இந்த பையரை செல்லர் வின் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ட் ஆகுது பையரு, அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுப்பேன். இந்த இது கூட எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் மேலே போகுதுன்ட்டுலாம் எடுக்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எந்த ஒரு இதுவும் கொடுக்கலைங்க, கீழே வின் பண்ணிட்டான் இவனை, கடைசி கேண்டில் கீழே வின் பண்ணிட்டான். திரும்ப உள்ளே போனாலும் இதுலேருந்து ட்ரெண்டு மாற தான் செய்து, இருந்தாலும் கீழேயும் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு பையர் ஓப்பன் ஸ்ட்ராங் ஓப்பனிங் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த திரும்ப வந்து இந்த பையரை செல்லர் வின் பண்ணோன்னா கீழே தான் போயிருக்கணும், திரும்ப உள்ளே போய் அதில் ஒரு ஹோல்ட் ஆகி திரும்ப அதுக்கப்புறம் மேலே போகுது. டார்கெட்டு இவ்வளோதான், இது போனாலும் இதோடைய டார்கெட்டு இவ்வளோதான். இந்த ரெண்டு கேண்டில் பிடிக்க கேட்ச் பண்ண முடிஞ்சால் பார்க்கணும், இல்லைன்னா விட்டுறணும். நம்ம பழைய மூமெண்டத்தில் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி ஒரு லைன் போட்டு வச்சுக்கணும், போட்டுருக்கோம். அது கொஞ்சம் ஒர்க்காக தான் செய்யுது. இது மேலே போனதும் ஒரு கரெக்டாக எதாட்டணும் அந்த இருக்குது பாருங்கள், இதில் இப்படி தான் திரும்புது. இது ஒரு ஸ்விங்கு, இவ்வளோ தான் அதோட இது. இப்படி தான் பார்த்து எடுக்கணும்.
கேண்டிலு ஸ்விங்கு இதுலேயே லைன் போட்டுக்கிட்டு அப்படியே புரிஞ்சால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்க முடியும். அதுவும் ரிட்டர்ன் ஆகும்போது இதில் எடுக்கலாம்னா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் எடுக்கலாம். அந்த இதில் இதுவரையும் கொஞ்சம் கஷ்டம், இதுவரையும் என்ட்ரி எடுக்க கஷ்டம். இந்த இதை இதிலே க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அந்த மேலேருந்து வர்றதை இந்த பையர் செல்லர் வின் பண்ண இடத்துலேருந்தே எக்ஸிட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் மேலே என்ன நடக்குன்னு பார்த்து, ஆனால் அந்த கடைசி பையர் செல்லரை வின் பண்ணலன்னே நம்ம முடிவு பண்ண மார்க்கெட்டு டவுன் தான் ஆகுது அப்படின்ட்டு. 2 டைம் இதில் வின் பண்ண முடியல, ரிஜெக்ட் தான் ஆகுது. அது இதுலேருந்தே எடுக்கலாம். அந்த பையரை கீழே வந்தால் இது நல்ல ஸ்ட்ராங்கான இந்த கேண்டில் முடிஞ்சோடனே என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இதுவும் கீழே வந்துடுச்சு. இந்த கடைசி செல்லரை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு. செல்லர் ஓப்பனை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு, பையர் ஓப்பனை பிரேக் பண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா அப்போ அப் ட்ரெண்டு. இந்த ரெண்டாக தான் தெரியணும். மேலே உள்ள இந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணி உள்ளே போச்சுன்னா இப்படி க்ளோஸ் கொடுத்துட்டா அப் ட்ரெண்டு. அது உடனே அப் ட்ரெண்ட் ஆகாது. அது கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு பை இடம் திரும்ப பையாகி போகும். இந்த மாதிரி வின் பண்ணிட்டனாலே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ இதில் வின் பண்ணி இந்த மேலே போனோன்னே எடுக்கக்கூடாது. வின் பண்ணி கீழே போனோடனே அப்போ இனி ரிட்டன் ஆகுறதான்னு பார்த்து இங்கே தான் லைன் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த கடைசி போட்டு இது உள்ளே வருதா அதிலேருந்தே திரும்புதான்ட்டு இதுவரை நம்மளுக்கு தெரியாது. இந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட்டு கீழே தான் இறங்க போகிறோம் அப்படின்ட்டு. அதில் பார்த்து என்ட்ரி எடுக்கணும். இது கேண்டில் பார்த்து எடுக்கிறது. அப்படி பார்த்து உங்களுக்கு புரிஞ்ச எடுங்க, இல்லைன்னா பார்த்துக்கிட்டு இருங்க. இந்த மாதிரி பார்க்குறது மார்க்கெட்டில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒன்றும் போர் அடித்த மாதிரில எந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டே இருக்கலாம் போலுக்கு. ஒவ்வொரு கேண்டிலையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் அப்படியே புரிஞ்சிடும் நல்ல கேண்டிலை பற்றி. அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும். கொஞ்சம் என்ட்ரி எடுக்காமல் விட்டுறணும். ஒரு மாதம் என்ட்ரி எடுக்காமல் இப்படி லைன் போட்டு இதில் என்ட்ரி அப்படின்ட்டு நமக்குள்ளே சொல்லிவிட்டு கரெக்டாக அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேண்டில் காசு போட்டு ஃபாலோ பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு மாதத்தில் நல்லா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும். ஒவ்வொரு கேண்டில் நடக்கிறதுக்கப்புறம் என்ன நடக்குது, பையர் செல்லர் வின் பண்ணுறானா என்னென்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பழகிட்டே இருந்தோன்னா நல்லா புரிஞ்சிடும். எப்படியும் புரிய தான் செய்யும். 1 மாதம் கழிச்சு இருக்கணும், இல்லை 2 மாதம் ஆகும். அதுவரையும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு கரெக்டான இந்த என்ட்ரி மட்டும்தான் அப்படியே எடுத்துகிட்டு அதோட நிப்பாட்டிடணும். இந்த என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த டார்கெட் வரையும் வச்சுட்டு அப்புறம் எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சால் எடுக்கணும். இல்லைன்னா அப்படியே லைன் போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பையர் செல்லர் வின் பண்ணுறான், இந்த செல்லர் ஓப்பனுக்குள்ளே தான் போகணும். உள்ளே பிரேக் பண்ணிட்டான், பிரேக் பண்ணால் அந்த பாடியை பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். இதை பிரேக் பண்ண கடைசி கேண்டில் பிரேக் பண்ணி உள்ளே போதான்னு பார்க்கணும். அப்படி உள்ளே போயிட்டுனா அப்போ ட்ரெண்டு மாறிடும். அதுக்கப்புறம் கீழே வந்தால் கூட அதுக்கப்புறம் எதாட்டும் கீழே போகிறக்கு வாய்ப்பு இருக்கா மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து தான் எடுக்கணும். போட்டுருங்க. இப்படி மேலே போயிட்டுனாலே ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துடும். இந்த பையர் ஓப்பனுக்கு உள்ளே போயிட்டுனாலே எப்படியும் பையிங் ப்ரெஷர் வராமல் இருக்காது. கண்டினியூவாக இறங்கவும் செய்யாது. இது இந்த மேலே போகிறதுக்கு தான் இந்த பையிங் பையர் ஓப்பனுக்கு உள்ளே போயிருக்கு. இந்த பையர் ப்ரெஷருக்காட்டு இதை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்க போதுன்ட்டு காமிச்சிட்டு கீழே இறங்கிடுச்சு. இப்படி பார்த்து எடுங்க. நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியில் இருக்கேன். வீடியோ போட ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி டைமும் கிடைக்க மாட்டேங்க. ஒரு லேண்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு கிடந்து கொஞ்சம் அழைச்சிட்டு கிடக்கும். ஃபங்க்ஷன் வேறு. சரி.